Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட குவாலிஃபயர் 1 மேட்ச் பிட்வீன் ஆர்சிபி vs ஜிடி பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மசாலாவில் நடக்குது. இந்த சீசன் தர்மசாலாவில் நடந்த பிச் எல்லாமே கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு, பேசர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு 180 to 200 கைண்ட் ஆஃப் பிச்சை நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறதுனால 200க்கு மேலே அடித்தாவே அது வின்னிங் ஸ்கோர் அப்படின்னே சொல்லலாம். கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ண போகும்போது பேட்டிங் வைஸ் ஆன் பேப்பர் நிச்சயமாக ஆர்சிபி தான் ஒரு மச் பெட்டர் சைடு. ஃபார்ம் வைஸ் ரெண்டு டீமுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டில் முடித்தாங்க, ஜிடி செகண்டில் முடித்தாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா மிடில் அண்ட் லோவர் ஆர்டர் ஆர்சிபிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஜிடிக்கு அந்த டாப் ஆர்டர் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பவுலிங் வைஸ் பார்க்க போகும்போது ரெண்டு டீமுமே ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஃபார்ம் வைஸும் ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ரெண்டு டீமுமே நல்லா பவுலர்ஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் நிறைய பவுலர்ஸ் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா பவுலர்ஸுமே கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற டீமை நான் ஜிடியை பார்க்குறேன். அதில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எஜ் இருக்குது. ஃபார்ம் வைஸ் லீக் ஸ்டேஜில் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டீம் தான் டாப் 2ல் முடிச்சிருக்கு. ஆர்சிபி 1ல் முடித்தாங்க, ஜிடி செகண்டில் முடித்தாங்க. ஸோ ஃபார்ம் வைஸும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஆல்மோஸ்ட் சிமிலர் பாயிண்ட்ஸில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறதை பார்த்தா ஆன் பேப்பர் வைஸும் சரி ஃபார்ம் வைஸும் சரி எல்லா வகையிலையுமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் தெரியுது. பேட்டிங் மட்டும்தான் பேப்பர் வைஸ் பெங்களூருக்கு சாதகமாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் கிளிக்கான என்னதான் டாப் 3யாக இருந்தாலும் பேட்டிங் கிளிக்கான ஒரு அடிஷ்னலாக ஒரு 20 to 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்டிங் யூனிட் ஜிடி கிட்ட இருக்கிறதா பார்க்குறேன். அதை விட பவுலிங் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஜிடி கிட்ட இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜிடி கிட்ட ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் குஜராத் டைட்டன்ஸ் வின்.